ஜாலி மூட். ஒரு காட்டில் ஒரு பெரிய கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கரடி மிகவும் சோம்பேறியாக இருந்தது. எப்போதும் சாப்பிட்டுவிட்டு தூங்குவது மட்டுமே அதன் பழக்கமாக இருந்தது. அந்த கரடியின் குகைக்கு அருகிலேயே ஒரு எறும்பு கூட்டம் வசித்து வந்தது. கரடி சாப்பிடும் போதெல்லாம் கீழே விழும் சிறிய உணவுத் துண்டுகளை அந்த எறும்புகள் சாப்பிட்டு கொண்டு மீதமுள்ளதை சேமித்து வைப்பது அவைகளின் வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அந்த எறும்பு கூட்டத்தின் தலைவன் சோம்பேறி கரடிக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். அதற்காக அனைத்து எறும்புகளையும் அழைத்து தூங்கிக் கொண்டிருந்த கரடியை சுற்றி நின்றன எறும்புகள். பிறகு ஒரு எறும்பை அழைத்து கரடியை கடிக்கும்படி கூறியது. அதன் வலி தாங்க முடியாமல் தூங்கிக் கொண்டிருந்த கரடி திடீரென்று விழித்து கொண்டது. சுற்றிலும் நிறைந்திருந்த எறும்புகளை பார்த்ததும் அது பயந்து விட்டது. அப்போது எறும்பு தலைவன் முன் வந்து கூறினான், இங்கே எங்களை தாண்டி நீ வெளியே செல்ல முடியாது. உனது குகைக்குள்ளேயே இருந்து உணவினை சாப்பிட்டுக் கொள் என்றன. ஆனால் கரடி எதையும் சேமித்து வைக்காததால் அதன் உறைவிடத்தில் உணவுகள் எதுவும் இல்லை. எவ்வளவு கெஞ்சியும் எறும்புகள் எந்தவித உதவியையும் செய்யவில்லை. எனவே அந்த நாள் முழுவதும் பட்டினியிலேயே இருந்தது கரடி. அன்று மாலை பசியால் வாடிய கரடியிடம் எறும்பு தலைவன் வந்து பேசினான். இன்று நீ பட்டினி இருந்ததற்கு எங்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் உண்மையை உணர்த்தவே நாங்கள் இவ்வாறு நடந்தோம். உன் இருப்பிடத்தில் இருந்து வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நீ சாப்பிடும் உணவிலிருந்து விழும் துண்டுகளை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வாழ்கிறோம். அந்த நன்றி உணர்ச்சிக்காகத்தான் இவ்வாறு நடந்தோம் என்று கூறி மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான் எறும்பு தலைவன். எறும்பு தலைவன் கூறிய இந்த பாடம் கரடியின் மனதை மாற்றியது. அதன்பின் கரடி தேவையான அளவு உணவை மட்டும் சாப்பிட்டு மீதமுள்ளதை சேமித்து வைப்பதற்கும் சுறுசுறுப்பாக உணவுகளை தேடுவதற்கும் பழக ஆரம்பித்தது. அந்த நாளிலிருந்து உழைப்பு சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த கரடி தினமும் எறும்பு தலைவனுக்கு நன்றியை தெரிவித்து வந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.